சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Taste Daily. Taste the Daily. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. இப்படி தாங்க வைகோடு போக்கு தன்னை தலையில மண்ணள்ளி போட்டுட்டாரா, அவரே செஞ்ச தப்பு. இஸ் ஓன் கமிஷன் ஒமிஷன். எது செய்யணுமோ செய்யாம செய்யக்கூடாது சொன்னார். நம்ம என்ன செய்யும்? நாயுடு இவரும் ஒதுக்குனார்ல, இவர் ஜாதியை இவர் ஒதுக்குனார்ல, தன் ஜாதிக்காரங்களும் வரல. அதுக்கு என்ன சொல்றாங்க குற்றச்சாட்டு? வைகோ யாருக்குமே நல்ல விதமா நடந்துக்கலையே. சரி, மதிமுக இனிமேல் என்ன ஆகும்? அது அவரே மண்ணள்ளி போட்டுட்டார் தலையில, அவரே தேடிக்கிட்டாரு. இன்னும் என்ன ஆகும் சொல்லுங்க? அவ்வளவு பவர் துரை வைகோ விடுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல்வாதி KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த ஒரு சில நாட்களாக 2 முக்கியமான செய்திகள் தலைப்புச் செய்தியாக வந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு செய்தி மதிமுகவில் நடக்கக்கூடிய ஒரு செய்தி, இன்னொன்று OPS என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற 2 செய்தி தான் பிரதானமாக வந்துட்டுருக்கு. நீங்கள் மதிமுகவில் நடக்கக்கூடிய செய்தியை உன்னிப்பாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மல்லை சத்யா அழுதெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு. உங்களோட பார்வை என்னவா இருக்குது இதை பற்றி? வைகோ என்ற உத்தமர், நாங்கள்லாம் துரோகிகள் வைகோக்கு. கடந்த காலத்தில் சொல்லப்பட்ட வாசகம். நாங்கள் எப்படி துரோகி பட்டம் வாங்கினோம்னா, வைகோ 70-80 திமுகவில் இருக்கும்போது நான் திமுகவில் இல்லை, அவரை தூக்கி சுமந்த பல வகையில் அவருக்கு உதவியாக இருந்தேன். அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கு அவர் போகிறதுக்கு எம்எல்ஏஸ் ஓட்டு வேணும், பழநெடுமாறன் போன்றவங்க ஓட்டெல்லாம் வாங்கி கொடுத்தா ஜெயிக்க வச்சு போனேன். இந்த துரோகம் அவருக்கு நான் செஞ்சிட்டேன், அதனால் என்னை துரோகிங்கிறாங்க. இப்போ மதிமுகவை பேசக்கூடிய நிலையில் நான் இல்லை. அந்த இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 25 வருஷம் கடந்து வந்துட்டேன். இப்போ அங்கே நடக்கிற விஷயங்கள் இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்லை, துவக்கத்துலேருந்தே நடக்கிற விஷயம். நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். வைகோ திமுகவில் இருக்கார், அவர் கூட்டங்கள் நடத்தக்கூடாது, ஸ்டாலினுக்கு மீறி அவர் போயிடக்கூடாது, கலைஞருடைய மகன்தான் அடுத்த திமுக தலைவராகணும் என்கிற ஒரு கருத்து திமுகவில் இருந்தது. கலைஞர் தரப்பு ஆட்கள்கிட்ட வைகோவுக்கு ஒரு பெரிய ஆதரவு திமுகவில் இருந்தது. மாநாட்டில் எங்கே பேசினாலும் வைகோ சாப்பாடு நேரத்தில் கூப்பிடுவாங்க பேசுகிறதுக்கு, எல்லோரும் பசியோடு இருக்கிற நேரத்தில், கோயம்புத்தூர் மாநாட்டெலாம். அப்போது எல்லோரும் இளைஞர்கள் அத்தனை பேரும் வைகோ பேசுகிறாருன்னா பின் சைலண்ட்டாக இருப்பாங்க. இப்படி வாய்மொழி உத்தரவு கொடுத்து வைகோவுக்கு கூட்டம் போடக்கூடாது என்ற நிலையில் இருக்கும் பொழுது பொன்முத்துராமலிங்கம், அப்போ மதுரை மாவட்டம், தேனியெல்லாம் உள்ளடங்கிய மதுரை மாவட்டம், அதே மாதிரி வீரபாண்டி ஆறுமுகம் சேலம் மாவட்டம், கண்ணப்பர் கூட்டம் போட்டாங்க. கூட்டம் போட்டு இவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. இவர் கட்சி விட்டு தூக்கும்போது இவருக்கு ஆதரவாக கிளம்பியவர்கள் அந்த மினிட் முதல் கையெழுத்து போட்டாங்க இல்லையா, அந்த இனிமேல் கலைஞரோடு இருக்க முடியாது, தனி வாழ்வு தான், சக வாழ்வு முடியாது, நாமே திமுக அண்ணாவின் கொள்கைகளை சொல்வோம் என்று தான் முதல்ல திட்டமிடப்பட்டது. திமுக கலைஞரை விட்டு விலகி வரும்போது அடையாறில் நாங்கள் கூடினோம், காந்தி நகரில் 3வது பிரதான செயலர். அப்போது கையெழுத்திட்டவங்க யாராருன்னா பொன்முத்துராமலிங்கம், மு கண்ணப்பன், எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன், வேதாரண்ய மீனாட்சி சுந்தரம் மாவட்ட செயலாளர், கீழத்தஞ்சை மாவட்ட செயலாளர், திருநெல்வேலி லக்குமணன் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர், கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் ரத்னராஜ், அதுமாதிரி ஈரோடு மாவட்ட செயலர் கணேசமூர்த்தி, அதற்கு பிறகு நான், பிறகு மலர்மன்னன், திருச்சி மலர்மன்னன் முக்கிய தலைவர், திருப்பூர் துரைசாமி, இதுமாதிரி முன்னாள் மத்திய அமைச்சர்கள், முன்னாள் தமிழக அமைச்சர்களாக இருந்த சங்கரங்கோயில் தங்கவேலு, புதுக்கோட்டை சந்திரசேகரன், பிறகு பாளையங்கோட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குருநாதன், இப்படி ஒரு 10-12 பேர் கையெழுத்து போட்டோம். கையெழுத்து போட்டு பல்வேறு இடங்களில் இது 93 நடந்தது. பிறகு 94 திமுக நீங்கள் இருக்க முடியாது, திமுகவை பற்றி நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அன்னு சேசன் உத்தரவு போட்டார். மறுமலர்ச்சி திமுகன்னு 94 மே மாதம், எனக்கு நினைவு 7ஆம் தேதின்னு நினைக்கிறேன், துவங்கணும். அந்த மறுமலர்ச்சி திமுக துவக்கும்போது அதுக்கு பிறகு தான் அந்த கூட்டம்லாம் சேருதுன்னு சொல்லி தான் மதுராந்தக ஆறுமுகம், அதுக்கு பிறகு தான் வந்தாங்க தினகரன், KP கந்தசாமி, இதெல்லாம் பழைய வரலாறு. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தலைவர், இந்த வைகோவுக்கு ஆதரவாக திமுகவில் இருந்தவர்கள் அறிவாலயத்திலேருந்து கீழே போடும்போது ஜம்காலத்தை பிடிச்சி தாங்கினவங்க
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரிஞ்சு போகிறாங்க. அப்போல்லாம் வைகோ என்ன சொல்கிறாருன்னா, எங்களை திமுக அழிக்க பார்க்குது, இவங்களாம் துரோகிகள், என்னை விட்டு போகிறவங்க அன்னு எப்போ உங்களை என்னன்னு சொல்லி சொன்னார்? என்னை நான் அவருடைய ரகசியங்கள்லாம் கலைஞர்கிட்ட சொல்லிட்டேன், நான் ஒரு துரோகின்னு சொன்னேன். 2001 அது 2001 முதல்ல பொன்முத்துராமலிங்கம் போகிறார், பிறகு தங்கவேல் போகிறாரு, பிறகு அப்படியே வந்து மதுராந்தக ஆறுமுகம் போகிறாரு, பிறகு இப்படியா வரிசையாக போகிறாங்க. நான் 2001 போகிறேன். பிறகு செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசன் போகிறாங்க, பிறகு மு கண்ணப்பன் போகிறாரு. இப்படியா போகும்போது கணேசமூர்த்தி அங்கே தான் இருந்தார். இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் போகும்போது துரோகி தான் பட்டம் கொடுத்தாங்க. நாங்கள் ஏதோ அவங்க வீட்டு காசு எடுத்துகிட்டு வந்தாப்புலையும், அங்கே பெரிய 6-7 எம்எல்ஏக்கள் கூட இருக்காப்புலையும் அவங்களையெல்லாம் இழுத்துட்டு வந்தாப்புலையும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போனாங்க. வைகோ சுய பரிசோதனை செஞ்சிருக்கணும். நம்மளை நம்பி இவ்வளவு லட்சக்கணக்கான கூட்டம் வந்தது. திருச்சியில் நடந்த மாநாடு, அதுபோக சென்னையில் நீதி கேட்டு சைதாப்பேட்டையிலேருந்து புறப்பட்ட ஒரு பேரணி, அது செங்கல்பட்டு வரைக்கும் நின்னது. அந்த பேரணி மறுநாள் காலையில் 5 மணிக்கு தான் சீரணி அரங்கில் பேச ஆரம்பிச்சு. இவ்வளவு கூட்டம் நமக்கு வந்ததே, இத்தனை பேர் போயிட்டாங்களே, என்ன காரணம் என்று அவர் சுய பரிசோதனை செஞ்சுருக்கணும். அது மாதிரி 96 தேர்தலில் மதிமுக என்பது ஒரு 10-15 சீட்டாக ஜெயிச்சிருக்கணும் சட்டமன்றத்தில். அதில் என்ன நடந்து போச்சுன்னா, ஜெயலலிதா ஊழல்னு சொன்னாங்க, அந்த மாதிரி தோற்கடிக்குன்னு பார்த்தாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் பிரிஞ்ச நேரத்தில் திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், மூப்பனார், நம்ம கம்யூனிஸ்ட்கள், முஸ்லீம் லீக் ஒரு அணியாக இருந்தாங்க. இதில் சோவும் ரஜினிகாந்தும் தேவையில்லாமல் அங்கே ஆதரவு கொடுத்தாரு. ரஜினி வாய்ஸ் கொடுத்தாரு, இல்லைன்னா ஒரு 15 சீட்டு மதிமுக ஜெயிச்சிருக்கும் 96. அது ஒரு துரதிருஷ்டம். இப்போ அப்படியாக இருக்கும்போது வைகோ ஒரு நல்ல தலைவர், அதை யாரும் மறுக்கலை. நல்ல தலைவர், தியாகம் செஞ்சவர், நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு, ஈழத்தமிழில் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லை, ராஜ்யசபா போகிறதுக்கு அவருக்கு ஓட்டுகளையும் வாங்கி தந்தேன். எம்எல்ஏஸ் பல நெடுமாறன் போட்டவங்க ஓட்டெல்லாம் வாங்கி தந்தேன். இப்படியா நான் அவரோட கட்சியில் திமுகவில் சேர்றதுக்கு முன்னாடியே 70-80 நான் காங்கிரஸில் இருந்தேன், நெடுமாறனோட இருந்தேன். அப்படி இருந்தும் வைகோவுக்கு நான் ஆதரவாக வெளியே இருந்து அவ்வளோ பணிகளை செய்தேன். ஏன்னா நம்ம ஊர் பக்கத்து ஊருக்கார் நல்ல தலைவராக இருக்கார், வரட்டும் அன்னு நான் நினச்சி பண்ணோம். அப்படி ஒவ்வொருத்தரையும் காயப்படுத்தி வெளியே போனாங்க. ஒரு கட்சியில் ஒரே நேரத்தில் எல்லாரும் போனால் ஒரு காரணம் சொல்லலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் போனாங்க. வேறு கட்சியில் எப்படின்னா ஒரு டீமாக போயிடுவாங்க. அவர் தலைமையிலாம் ஒரு 10,000-15,000 போங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் காயப்பட்டு போனாங்க வைகோ. இல்லை, இது காயப்பட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா, இல்லை அவருடைய அரசியல் புரிதல் வந்து நம்மளுக்கு இல்லை, அதனால வந்து எல்லாரும் காயப்படுறாங்க? புரிதலுக்கு இல்லை. அந்த எந்த கட்டம்னு போவாங்கன்னா, தனிப்பட்ட வகையில் ஒவ்வொரு கூடிய சுயமரியாதை ஒரு பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும்போது ஒவ்வொருத்தர் போனாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் எதுக்கு போனேன், 2001 போனேன். 98 எனக்கு வடசென்னை சீட்டு எனக்கு கொடுத்துக்கப்பட்டது. 2 நாயுடு நிற்கக்கூடாது அன்னு அவர் சொன்னார். 2 நாயுடு, நானும் அவர் நிற்கக்கூடாதுன்னு சொன்னார். சரி, நான் ஒத்துக்கிட்டேன். சரி, அவர் சொல்கிறார் கட்சி தலைமை. அதுக்கு பிறகு எனக்கு மனசங்கடத்தோடு தான் அங்கே நீடித்தேன். 2000-2001 வரைக்கும் இருந்தேன். அப்போ 2001 திமுகவோட கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் 21 சீட்டு முடிவாகி போச்சு. 21 சீட்டு முடிவான பிறகு அவர் ஒரு காரணம் சொல்லுவார், சங்கரங்கோயிலில் நான் ஓட்டு போடணும், சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி எனக்கு வேணும், என் தொகுதி, அது தனி தொகுதி. அது அதே மாதிரி சேர்மாதேவி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு தொகுதி கொடுத்தாங்க, அதில் சரியான வேட்பாளரில் நல்ல தொகுதி இல்லை. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஒரு தொகுதி கொடுத்தாங்க, அதுலேயும் வேட்பாளர் இல்லை. இந்த 3 தொகுதி நமக்கு சரியில்லைன்னாரு. கலைஞர் என்கிட்ட என்ன சொன்னார், கலைஞர் என்கிட்டையும் கண்ணப்பங்கிட்டையும் இந்த சேர்மாதேவியும் சங்ககிரிக்கு வேறு தொகுதி தரேன். இப்போ சங்கரங்கோலுக்கு கிருஷ்ணசாமி, புதிய தமிழன் கிருஷ்ணசாமி அவர் கேட்குறாரு தனி தொகுதி, அதுக்காகவே கூட்டுக்கு வந்தார். சங்கரங்கோல் கேட்டு தான் அவர் ஒப்பந்தம் பண்ணி தான் நம்மளோட கூட்டணிக்கு வந்தார், ஒரு கூட்டணி தலைவர் கூட. இப்போது வைகோவுக்கு நிற்கணும், வேறு யாராவது நிற்கணும்னு சொன்னால் அந்த சங்கரங்கோலுக்கு அடுத்த பார்டரில் இருக்க வாசுதேவநல்லூர் தொகுதி தனி தொகுதி. எப்படி மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி பக்கம் இருக்கா, அது மாதிரி தான் பார்டர் அடுத்த தொகுதி, அது கொடுத்துட்றேன், யாராக நிற்க சொல்லுங்கள் தனி தொகுதின்னு இவ்வளவும் சொன்னார். இது ஒரு ரீசனபிள் ஆர்கியூமெண்ட் தான். கலைஞர் அதை கேட்கல, என் கூட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஏதோ கலைஞருக்கு உளவு சொல்லிட்டேன், கலைஞருடைய ஆள்னு என்னை பேச ஆரம்பித்தார். அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். நான் ஒரு கருத்து இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, நான் திருச்சி மாநாட்டுக்கு திமுக மாநாட்டுக்கு போகாமல்
ஜெயலலிதா வீட்டுக்கு போனது தப்புங்கிறார் இல்லையா, தப்புங்கிறார் இல்லையா. அப்போனா 2001 ஒப்பந்தம், அப்போமாவது ஒப்பந்தம் போடல. 2006 2001 கலைஞர்கிட்ட ஒப்பந்தம் போட்டீங்க. ஒப்பந்தம் போட்டுட்டு நீங்களும் கலைஞர் கையெழுத்து போட்டீங்க. அதுக்கு பிறகு வெட்டிட்டு போனீங்க. அதுக்கு என்ன கருத்து சொல்கிறீங்க? நான் கேட்குறது சரிதானே? அதுக்கு பிறகு மக்கள் நல கூட்டணிக்கு போனார் இல்லையா. அதுக்கு பிறகு 2016 எனக்கு அவருக்கு தொடர்பு இல்லை. என் மனைவி இறந்த நேரத்தில் துக்க விசாரிக்க வந்தேன். அது பிறகு எனக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை இருந்தது வைகோவுக்கு. அப்படி இருக்கும்போது கலைஞர்கிட்ட நான் பேசினேன், வைகோவும் சேர்த்து. 2016க்கு அப்புறம், 2016க்கு முன்னாடி 2001 அவர் வெட்டிட்டு போனார். இப்போ என்ன கருத்து சொல்ல, 2006 நான் ஜெயலலிதா வீட்டுக்கு போயிருக்கூடாது, நான் திருச்சி போயிருக்கணும். அப்புறம் 2001 ஏன் வெட்டிட்டு போனீங்க, கலைஞரை வெட்டிட்டு போனீங்க. 2006க்கு வருத்தப்படுறீங்க, 2001க்கு வெட்டிட்டு போனீங்க. அதே மாதிரி 2016 நடந்தது. எப்படின்னா, அவர் 2006 வெட்டிட்டு போன பிறகு திமுகவோட தொடர்புல இல்லை. நான் கலைஞர்கிட்ட பேசுகிறேன், கலைஞர் நெருக்கமாக இருந்தேன் இல்லையா. ஐயா வைகோவும் நம்ம கூட்டத்தில் சேர்த்துக்கலாம் அன்னு ஒரு 4 நாள் 5 நாள் பேசுகிறேன். வேண்டாப்பா, அவர் நம்பி நான் போக முடியாது, திடீர்னு வெட்டிட்டு போயிடுவார். நீ உனக்கே 2001 அனுபவம் இருந்தது இல்லையா. அப்புறம் 2006 அவர் என் கூட பேசிகிட்டே இருக்கும்போது ஒரே நாளில் எப்படிப்பா 35 தொகுதிக்கு அவர் ஒப்பந்தம் போட முடியும், அது பின்னாடி வரேன் இப்படி சொல்லும்போது 2000 பிறகு 4 நாள் பேசும்போது ஒரு நாள், சரிப்பா நீ கஷ்டப்படுத்துகிற, சரி நான் பேசுகிறேன்ப்பா போட்டு கொடு என்னொன்னே கீழே போய், அவர் எதுக்கே பேசக்கூடாதுல, கீழே போய் வைகோவுக்கு ஃபோன் பண்ணுறேன் என் மொபைலில். அண்ணாச்சி இந்த தலைவர் பேசணும்னு உங்கள்கிட்ட நினைக்கிறாரு, பேச சொல்லுங்கள், நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன் அண்ணார். சரி பேச சொல்லட்டுமா, போட்டு தரட்டுமா அன்னு மேலே போகிறேன். சண்முகநாயகன் கூப்பிட்டு சொன்னார், கூப்பிட்டு போகிறேன். கலைஞர்கிட்ட நான் நம்பர் போட்டு, அந்த வைகோ இருக்கார், நீங்கள் பேசுங்க. ஹலோன்னு கலைஞர் பேசுகிறாரு. ஆமாம் 9 வருஷம் ஆச்சு. அவர் 9 வருஷம் ஆச்சுன்னு கலைஞர் சொன்னது என்னென்னா, ஐயோ வைகோ அது எனக்கு கேட்காது இல்லையா. அண்ணன் நான் உங்களை பார்த்து 9 வருஷம் ஆச்சு, 2006 பிறகு 2016 9-10 வருஷம் ஆச்சு. இப்போ ஆமாம் 2009 9 வருஷம் ஆச்சு அன்னு கலைஞர் கேட்குறது. அதை புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்ட பிறகு என்கிட்ட என்ன சொன்னார், இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி தமிழரசு பையன், அந்த நடிகர் என்ன பேர் என்ன, தமிழரசு முக தமிழரசுடைய பையன், கலைஞருடைய பேரன் அருள்நிதி திருமணம் இருக்குது, நீங்கள் வந்துருங்க, என் பேரன் திருமணம், ராதாவையும் ஸ்டாலினையும் முக தமிழரசையும் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி அனுப்புங்கன்னு. பிறகு நான் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகும்போது இங்கே பத்திரிக்கையாளர்லாம் இருந்தாங்க. எப்போ 2016க்கு முன்னாடி பத்திரிக்கையாளருக்கு போது நான் நினைக்கிறேன் 2015 இருக்கும்னு. அப்போ வந்து நான் கலைஞரை நேசிக்கிறேன், கலைஞர் எனக்கு தலைவர் கலைஞரோட இருப்பேன் அன்னு பேசுகிறார், கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லி பத்திரிக்கை ஆள்கிட்ட பேசுகிறார் அண்ணா நகரில் வீட்டுக்கு முன்னாடி. பிறகு கல்யாணத்துக்கு வந்தார், அறிவாலயத்தில் பேசுகிறார். பிறகு கலைஞருடைய சகோதரி முரசொலி மாறன், முரசொலி செல்வம் அம்மா இறந்தாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கலைஞர் பக்கத்தில் வந்தார். இப்படியா இருக்கும்போது வைகோ இந்த கூட்டணியில் தான் இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபார்மான அப்பல ஒரு சூழல். நான் தானே பேச வச்சேன். பிறகு என்ன ஆச்சுன்னா, என்கிட்ட இதெல்லாம் முடிஞ்சு அவங்க வீட்டு சகோதரி இருந்தாங்களே, அதுக்கு பிறகு ஒரு 20 நாள் கழித்து என்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சார். இப்போ திருப்பூர் துரைசாமி அவர்கிட்ட வெளியே போனார். அவர்கிட்ட அவருடைய தொழிற்சங்க ஆஃபீஸ் கோவையில் இருக்குது. அந்த ஆஃபீஸுக்கு வந்து பிரச்சனைகள், திமுக தொழிற்சங்கத்துக்கும் பார்த்தசாரதின்னு திமுக தொழிற்சங்கத்தில் இருக்கிற கோவைக்காரர், அவருக்கு திருப்பூர் துரைசாமிக்கு வழக்கு நடக்குது. இந்த வழக்கை செட்டில் பண்ணணும், அதை வந்து ஒரு சமாதானமாக போயிடணும். இப்போ அந்த கட்டடம் வந்து திருப்பூர் துரைசாமி பொறுப்பில் இருக்குது, பஞ்சாலை தொழிலாளர் கட்டடம் கோவையில். அது முன்னாடி திமுக பஞ்சாலை தொழிலாளர் இருந்தது, இப்போ மதிமுக வரும், அவர் வந்துட்டார். சரி அதையும் நான் முடிச்சு கொடுக்க சொல்லிடுறப்பான்னு யார் கலைஞர் சொல்லிட்டாரு, ஸ்டாலின் சொல்லிட்டாரு. இதே ஸ்டாலின் பார்த்தசாரதியை என்கிட்ட அனுப்பி பேசுகிறார், இங்கே வந்துடுற இந்த இடத்துல தான் பேசினார். சரி பேசிக்கிடுவோன்னு சொல்லும்போது திடீர்னு அது பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறார் வைகோ. ஒரு 10:30 மணி இருக்கும் காலையில். ராதா இந்த மாதிரி நான் மக்கள் நல கூட்டணின்னு அவர் சொல்லலை, நாங்கள் வந்து தனியாக போகிறோம், உங்களோட நாங்கள் கூட்டணி இல்லை, கலைஞர்கிட்ட சொல்லியிருக்கேன்னு எனக்கு சொன்னார். நான் எப்படி சொல்ல முடியும், நானே இவரை வந்து நம்ப வேண்டாம், நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பேச வச்சுருக்கேன். இப்போ சொல்லுவேன், இப்படி பண்ணிட்டாரே என்ன செய்கிறது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, கலைஞர் திட்டுவாரே அன்னு பயத்தில் இருந்தேன். இது ஒரு 4 நாள் ஆனவனு கலைஞருக்கே தெரிஞ்சு போச்சு. என்னை ஒரு 6:30 மணிக்கு கூப்பிட்டார், உடனே வாங்கினார். பேசும்போது ஒரு மாதிரி இருந்தது. நான் இங்கேருந்து டிரைவர் வரல, 7:30 தான் வந்தார். உடனே போனேன், குளிக்காமல் சேவம் போனேன், போட்டு லெஃப்ட் ரைட் என்னை பார்த்தேன். நான் பேச மாட்டேன்னு சொன்னேன், நீ பேச வச்ச. இப்போ அவர் போயிட்டார். இது தேவையா எனக்கு அண்ணி, என்னை ரொம்ப
திட்டியிருக்காரு. ரொம்ப திட்டமாட்டார். ரொம்ப நான் ஒரு அனுபவமாக, நீ ஒரு அனுபவமான ஆளாச்சே, நீ ஒரு டிப்ளமேசியாக பண்ணுவியா, இப்படி பண்ணிட்டேப்பா, நான் எனக்கு தெரியாதா, அவர் தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார், நான் பேச வச்சேன், இப்படி பண்ணுவார்னு எனக்கு தெரியாதுன்னு நான் வாங்கினேன். அதுக்கு பிறகு அவருக்கு நோய்வாய்ப்பட்டார். இந்த ஆமாம் என்ன இப்படியான நிலையில் நான்லாம் அவருக்கு உழைச்சிருக்கவன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 2006 பற்றி அவர் வந்து இப்போது வருத்தம் தெரிவிக்கிறார் இல்லையா, 2006 நான் சொல்கிறேன், எப்படிங்க ஒரு 24 மணி நேரத்தில் ஜெயலலிதாவோட கூட்டணி ஆரம்பித்து 30-35 சீட்டை வாங்கினாங்களே, ஆகுமா? அந்த அம்மா வைகோவை 2001 வேலூர் ஜெயிலில் போட்டாங்க, போடா சட்டத்தில் போட்டாங்க. வெளியே வரார், கலைஞர் போய் பார்த்துட்டார், வேலூரில் பார்த்துட்டார். பிறகு 2004 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கிறார். தொடர்ந்து கலைஞரை ஆதரிச்சுட்டு வர்றாரு. ஆதரிச்சுட்டு வந்து திருச்சியில் மாநாடு ஏற்பாடு பண்ணுறாங்க. நேரு ஏற்பாடு பண்ணும்போது இந்த மாநாடு தேதி நடக்கிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி கலைஞரை சந்திக்கிறார் சிஐடி நகரில். சிஐடியில் யார் சந்திக்கிறாங்க? வைகோ. சந்திச்சுட்டு, அண்ணே நான் மாநாட்டுக்கு வந்துடுறேன், பேச்சு குறிப்பெல்லாம் செஞ்சுட்டேன், நீங்கள் நாளைக்கு நைட்டு ராக் போட்ட போகிறீங்க, நாளைக்கு மறுநாள் ராக் போட்டெலாம் அந்த திருச்சிக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டார். யார்? வைகோ சொல்லிட்டாரா? சரி வந்துருங்கன்னு சந்தோஷப்பட்டார். அந்த நைட்டு வைகோ முதல் நாள் கலைஞர் போயிட்டு அங்கே இறங்கி திருச்சியில் இருக்கிற நேரத்தில் அன்னைக்கு நைட்டு வைகோ திருச்சிக்கு போகணும். அன்னைக்கு 10 மணிக்கு நேராக போயஸ் கார்டனுக்கு போயிட்டார். இவரை உள்ளே வச்சாங்க. கிட்டத்தட்ட ஜெயலலிதாவோட டச் இல்லை, ஜெயலலிதாவோட தொடர்பு இல்லை. கலைஞரை சந்திச்சுட்டு நாளைக்கு நான் ட்ரெயினை படிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நாளைக்கு மறுநாள் அங்கே இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. கலைஞர் அன்னைக்கு நைட்டு பொறுப்பு போயிட்டார். இது மத்திய இடப்பட்ட நேரம் 24 மணி நேரமா? 24 மணி நேரத்தில் ஜெயலலிதா கிட்ட, ஜெயிலில் வச்ச ஜெயலலிதா கிட்ட 35 சீட் எப்படிங்க வாங்க முடியும்? நான் கேட்குறது நியாயம் தானே? 24 மணி நேரத்தில் 35 சீட்டோ 30 சீட்டோ கையெழுத்தாகுது. நம்பர் எவ்வளோன்னு தெரியாது. முதல்ல இத்தனை நம்பர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1 மாதமாக பேசுவாங்க. எத்தனை சீட்டு, 20 சீட்டா 30 சீட்டாங்கிற பேச்சுவார்த்தையை 4 தடவை 5 தடவை போகும். அறிவாலயத்துக்கோ அதிமுக ஆஃபீஸுக்கோ கூட்டணி கட்சிகள். இவர் மோனால் சந்திச்ச அன்னைக்கு 35 தொகுதினா, அப்பா கலைஞரை சந்திக்கும் போதே இங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்தினாரா? ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? இப்படிப்பட்ட நபர் வைகோ. இப்போ நாங்கள்லாம் உழைச்சிருக்கோம். இப்போ இது வந்து இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனை இது வந்து வைகோவை தேடிக்கிட்டது. நாங்கள்லாம் வெளியே வரும்போது இதே மல்லை சத்யா என்பவர் நல்லது, செஞ்சி ராமச்சந்திரன் போகட்டும், எல் கணேசன் போகட்டும், KS ராதாகிருஷ்ணன் போகட்டும், கண்ணப்பம் போகட்டும், பொன்முத்துராமலிங்கம் போல அவர் இல்லை, முக்கியமாக இல்லை. இவர் 98க்கு பிறகு தான் வாரார். இப்படி கைதட்டி வைகோவுக்கு ஆதரவாக இருந்தவர் தான் இந்த மல்லை சத்யா. இப்போ எங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட போது அந்த சங்கடம் எங்களுக்கு தெரியும். இப்போ அவருக்கு அந்த சங்கடம் வந்திருக்கு, இவர் தானே நிற்கிறாரு. இதே மல்லை சத்யா எப்படின்னா 96 தான் வாரார். சட்டமன்ற தேர்தலில் இவர் பேர் சத்தியசீலனும் சத்தியமூர்த்தியும் நினைக்கிறேன். A ஃபார்ம் B ஃபார்ம் நான் தான் எழுதி தரேன். திருப்பூர் ஒரு தொகுதி எழுதி தரும்போது இவர் மதுராந்தக ஆறுமுகம் தான் வாங்கி கொடுக்குறார். அவர் தான் மாவட்ட செயலாளர், ஒன்றுபட்ட செங்கல்பட்டு மாவட்டம் வாங்கி கொடுக்குறார். இப்படியே இருக்கும்போது நாங்கள் வந்து இப்போ கூட்டு இயக்கம்னா அதிமுகவோட நடத்துகிறோம். அப்போ 96 சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் நம்ம அதிமுக சந்திக்கு வைகோ சிவகாசி நாடாளுமன்ற தேர்தலையும் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறார். யாரே இந்த 2 பேருமே இந்த 2 தொகுதியில் நிற்கிறார் வைகோ. அப்போது 180 தொகுதியில் அதிமுக போட்டியிடுது. அதில் வந்து ஒரு 5 பேர் தான் டெபாசிட்டே வாங்குகிறோம். வைகோ 28,000 29,000 ஓட்டு வாங்கி அங்கே ஒரு 500 ஓட்டு வித்தியாசத்தை தோற்று டெபாசிட் வாங்குறார் விளாத்திக்குளத்தில். நான் 34,000 ஓட்டு, கட்சியிலே அதிகமான ஓட்டு வாங்கி கோவில்பேட்டில் டெபாசிட் வாங்குறேன். சங்கரங்கோயிலில் தங்கவேல் 29 ஏதோ 30 நினைக்கிறேன், அவர் டெபாசிட் வாங்குறார். அதுபோக வேடசந்தூர் திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிமுக எம்ஜிஆர் காலத்தில் துணை சபாநாயகராக இருந்தார். PH பாண்டியன் சபாநாயகர், இவர் துணை சபாநாயகர் பாலசுப்ரமணியன், அவரும் டெபாசிட் வாங்குறார். அவர் எங்கள் ஆதரவு பெற்று கொடை சின்னத்தில் நின்னார். இப்படி வாங்கினோம். அதுக்கு பிறகு எனக்கு வாய்ப்புகள் தரப்படவில்லை. இப்படி இருக்கும்போது அந்த நேரத்திலலாம் இந்த மல்லை சத்யாலாம் இல்லை. இவர் 98 பிறகு தான் அவரை எப்படி வராருன்னா, தங்கவேலு சங்கரங்கோயில் தங்கவேலு இறைஞ்சனை செயலாளர், முன்னாள் அமைச்சர், தமிழ்நாடுல முன்னாள் அமைச்சர், 89 90 வரைக்கும் அமைச்சர். அவருக்கு வந்து தென்காசி தொகுதி
அதிமுக கூட்டணியில் கிடைக்கல, 98 கிடைக்கலன்னு அவரும் வெளியே போயிருந்தார். வெளியே போய் திமுகவில் சேர்றார். அப்போ அவர் தான் இளைஞரணி செயலாளர் சங்கரங்கோவில் தங்கவேலு. அந்த இடம் காலியாக இருக்குது. காலியாக இருக்கும்போது மறுநாள் மு. கண்ணப்பன் வீடு இங்கே இருந்தது ஆலிவர் ரோட்டில், கலைஞர் பழைய வீடு இருக்குல்ல, ஆலிவர் ரோட்டில் ஹவுசிங் போர்டு வீடு இருக்கும் இந்த ரோட்டுக்கு வடபுறம். அதில் தான் சோலையெல்லாம் பத்திரிக்கையாளர்லாம் இருந்தாங்க. அதில் தரைத்தளத்தில் கண்ணப்பன் இருந்தார். நான், கண்ணப்பன், வைகோ, இன்னொரு எம்எல்ஏ காட்டம்பட்டி கந்தசாமின்னு நினைக்கிறேன், எல்லோரும் இருக்கும்போது தங்கவேலு போயிட்டார், யாரை போடலான்னு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். நான் சொன்னேன், தங்கவேலு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், அவரை சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் போட்டால் நல்லாயிருக்கும் அன்னு நான் சொன்னேன். அப்படி சொல்லும்போது யார் இருக்காங்க, இந்த மதுராந்தக ஆறுமுகத்து கூட வருவார், இல்லை சத்தியசீலன், அப்போ சத்யான்னு கூட வரல, சத்தியசீலன் வேறு அவரை போடுங்கண்ணே. இது எப்போ நடந்தது? 98. அதுக்கு பிறகு தான் இவர் வாரார். யார்? மல்லை சத்யா. அந்த கையெழுத்து போடும்போது நாங்கள் இருப்போம், இவர் இல்லை, மதுராந்தக ஆறுமுகமும் இல்லை அந்த நேரத்தில். வர்றாரு. வந்த உடனே அவருக்கு ஒரு வெளிச்சம் வைகோ கொடுக்குறார், நல்ல அவர் பூஸ்ட் பண்ணுறார். இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அவர் பூஸ்ட் பண்ணல வைகோ. அப்படி வரும்போது அப்படித்தான் வர்றாரு. இப்படியான நிலையில் இன்றைக்கி அந்த விஷயங்களில் 2 பக்கத்துலேயும் பல பிரச்சனைகள் இருக்குது. அது நம்ம பேசக்கூடிய வாய்ப்பில் நான் அங்கேருந்து கட்சியிலேருந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து. இப்போ இதெல்லாம் தேடிக்கிட்டது வைகோ தாங்க. அவர் தேடிக்கிட்டார், அவரே தலையில் மண்ணள்ளி போட்டார். நாங்கள் என்ன சொல்ல முடியும்? இப்போ 2 நாயுடு நிற்க முடியாதுன்னு சொன்னார். அவர் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை என்ன வைக்கிறாருன்னா, கட்சிக்குள்ள பட்டியலின மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கட்சி விதியில் இருந்தாலும், என்ன வந்து அந்த சமுதாயங்கிறனால தான் துணை பொதுச் செயலாளர் பதவியே வந்து வச்சிருந்திருக்காங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றேன். இல்ல அது மாதிரி துணை இவர் வைகோ ஜாதி மாதிரி விஷயங்களை பார்க்கக்கூடிய நபர் இல்ல இல்ல. அதுக்கு மேல குடியரசு அந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் துணை பொதுச் செயலாளர் இருந்தார் இல்லையா, அதுக்கு பிறகுதான் திமுகவிலேருந்து பால்வளத்துறை அமைச்சராக இருந்த சுந்தரத்தை துணை பொதுச் செயலாளர் ஆக்குனாங்க. அதுக்கு மேலே திமுகலே துணை பொதுச் செயலாளர் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாரும் இல்லை. மதிமுகவில் குடியரசு ஆனதுனால அங்கே சுந்தரத்தை போட்டாங்க. திமுகவில் குடியரசு யாருக்கும் இருந்தார்ல, இருந்த இடத்துல துணை பொதுச்செயலாளர் இவர் ஆக்குறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் பட்டியலின மக்களுக்கும் ஒதுக்குறாங்கன்னா அவர் ஜாதி வெறியர்னு வைகோ சொல்லியிருந்தா 98 2 நாயுடு நிற்க முடியாது, நீங்களும் நிற்க முடியாது, நானும் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டார்ல. அப்போ நான் ஜாதி வெறி இல்லை இல்லையா, எனக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஜெயலலிதா வேண்டி விரும்பி முதல்லையே வடசென்னையும் சிவகாசி தான் அந்த அம்மா கொடுத்தாங்க 5 தொகுதியில். அப்புறம் திண்டிவனம் வந்து செஞ்சி ராமச்சந்திரனுக்கும் பழனி கணேசமூர்த்திக்கும் தஞ்சாவூர் எல் கணேசுக்கு அதுக்கு பிரதானம் கொடுத்தாங்க. ஏன் அப்போ இருக்கும்போது எனக்கே கொடுக்காம வைகோ பண்ணார்ல. என்கிட்ட என்ன சொன்னார், 2 நாயுடு நின்னா நிற்க முடியாது, ஒருவேளை அவர் நின்னா நிற்கட்டும், நான் சிவகாசியில் நிற்க மாட்டேன்னு என்னை கார்னர் பண்ணார். அப்படி நம்ம சொல்லுவோம், ஒரு தலைவர் சொல்லுவோமா இருக்குமா, எனக்கே கொடுக்கலாம். அப்போ நான் ஜாதி வெறின்னு சொல்ல முடியாது. 2வது வைகோ சொன்ன கூத்து பாருங்க, 2 நாயுடு நிற்க முடியாதுனாரு, 2 வன்னியர் நிப்பாட் பண்ணார். சபாபதி மோகன் வடசென்னை, செஞ்சி ராமச்சந்திரன் திண்டிவனம், ஒரே எலெக்ஷன் வன்னியர் 2. அதே மாதிரி கண்ணப்பனும் திருச்செங்கோடு கணேசமூர்த்தி பழனியெல்லாம் கொடுத்தார். இதில் மட்டும் ஒரே ஜாதியில் 2 பேர் கொடுக்கலாம், நாயுடுங்கிறதுனால நான் நிற்க முடியாதுன்னு என்னையெல்லாம் தள்ளி விட்டார். 96 பிறகு எனக்கு வாய்ப்பே வரல, எந்த சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் வரல. அதுபோக நாயுடு இவரும் ஒதுக்குனார்ல, இவர் ஜாதியை இவர் ஒதுக்குனார்ல, தன் ஜாதிக்காரங்களும் வரல. அதுக்கு என்ன சொல்கிறாங்க குற்றச்சாட்டு, வைகோ வந்து யாருக்குமே நல்ல விதமாக நடந்துக்கலையே, அவங்க சொந்த ஜாதிக்காரங்களுக்கே நான் உழைச்சிருக்கேன். கண்ணப்பனும் மதுராந்தக ஆறுமுகமும் செஞ்சி ராமச்சந்திரன் சண்டை போடுறாங்க, அவரை ஏன் ஜாதி பார்க்குறீங்க கேஎஸ்ஆரை, அவர் கட்சிக்காக உழைக்கிறாரு, ஐநா சபையில் வேலை கிடைச்சது, அங்கே போகாமல் அவர் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கிறார், வக்கீல் தொழில் பார்க்காம இங்கே தான் இருக்கிறார், 24 உழைச்சிருக்காரா இல்லையா, வக்கீல் தொழிலை விட்டுட்டாரா இல்லை, நமக்காக இங்கேயே உட்காந்துருக்காரு, கொடுத்தா என்ன தப்புன்னு அவங்க எனக்காக ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனால் இவர் விரும்பலை. அப்போமே இந்த பையன் தலையெடுத்துட்டான், யார், வைகோ பையன், எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அது எனக்கு தெரியும். அவருடைய டிரைவரே என்கிட்ட சொன்னாப்புல, துரையே சொன்னாப்புல, அண்ணே உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம், உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அண்ணாச்சி விரும்புகிறார், அண்ணாச்சினா வைகோ விரும்புகிறார், மற்றவங்க அவங்க குடும்பத்துக்காரங்க விரும்பலை அண்ணன் என்கிட்ட சொன்னது உண்டு. இன்றைக்கி சாட்சியாக குணசேகரன் என் டிரைவர் இன்றைக்கி இருக்கிறார், பழைய டிரைவர், அவனுக்கு தெரியும் நடந்தது அன்றைக்கி. இப்படி தாங்க வைகோடு போக்கு.
தன்னை தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டாரு. அவரே செஞ்ச தப்பு. இஸ் ஓன் கமிஷன் ஒமிஷன். எது செய்யணுமோ செய்யாமல் செய்யக்கூடாது சொன்னார். நம்ம என்ன செய்ய முடியும்? இல்லை, இன்னொரு முக்கியமானது இந்த வாரிசு. இந்த துரை வைகோ வந்து கட்சிக்குள்ள வந்த பின்பாக தான் வந்து எல்லாமே மாறுது. சிஸ்டம் 98 வந்துருச்சுங்க. 98 இந்த துரை வைகோ ஆக்டிவ் எனக்கு சீட்டு கிடைக்காம போன, இவர் விரும்பி கிடைக்காம போன அவரும் அதுவும் காரணங்க. அது மாதிரி மூத்த தலைவர் அத்தனை பேரும் போனதுக்கு அது ஒரு காரணம். சொல்லட்டுமா? செஞ்சி ராமச்சந்திரன் அவருக்கு ஜவுளி அமைச்சராக இருந்தார் 99 மத்திய ஜெயலலிதா அமைச்சர். அவரை வந்து ரெவன்யூக்கு மாற்றும் போதே சத்தம் போட்டது உண்டுன்னு எனக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி முத நாள் வேலூர் ஜெயிலில் வைகோவை சந்திச்சுட்டு கண்ணப்பனும் செஞ்சி ராமச்சந்திரன் அவர் சொன்ன செய்தி எடுத்துட்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ்ட்டு போகிறாங்க. இவர் சொன்ன செய்தி தான். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர். வைகோ சொன்னார்னு சொல்லிட்டு மறுநாள் இந்த இவர் மகன் துரை போய் அப்படி செய்யாதங்க, அவங்க சொன்னது தப்பு அன்னு சொல்லிட்டு வந்தேன். இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு செஞ்சி ராமச்சந்திரனும் கண்ணப்பனும் இன்னைக்கு சாட்சியா இருக்காங்க. அவரு 2021 அப்புறம் தான் கட்சிக்குள்ளேயே வந்து வரப்போறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அதுக்கப்புறம் தான் கட்சியிலே வராரு. உள்ள இருக்க ஆளுக்குங்க எங்களுக்கு தெரியுங்க. நாங்கெல்லாம் எதுக்கு வைகோ அதை விரும்பல அப்படின்னு யாரு வைகோ விரும்பல? என்ன விரும்பல? துரை வைகோ கட்சிக்குள்ள வர்றது அது விரும்ப. அது ஓட்டு சும்மா பேருக்கு ஓட்டு பண்ணாங்க. எத்தனையோ இருக்கும். 98 எனக்கு கிடைக்காத காரணம் இந்த பையன் ஒரு காரணம் எனக்கு தெரியும். அதே மாதிரி நீ கண்ணப்பனும் செஞ்சு இருக்கிறாங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸில் சொல்லப்பட்ட செய்தியை திரும்பி மாற்றி அது செய்ய வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் இன்னைக்கு அவங்க இருக்க. அவங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்ட உண்மையா பொய்யான்னு. அப்போ இந்த மதிமுக தொடர்ந்து அவர் கையில் 98 என் வார்த்தையை வந்து வைகோ வந்து 93 98 வரைக்கும் எங்கே எல்லாம் கேட்டாருங்க. அதுக்கு பிறகு அவருடைய பாதையே வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க. தப்பு தவறுமாக பண்ண ஆரம்பிச்சிரு. 2001 நீங்கள் கூட்டணி திமுகவிட்ட போனீங்க. 21 சீட்டு கையில் போனேன். 15 சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அன்னைக்கு. அந்த 15 சீட்டு ஜெயிச்சிருந்தா விஜயகாந்தோ சீமானோ பெரிய கட்சியாக வந்திருக்கா. மதிமுக நான் சொன்ன வார்த்தையை அவர் கேட்கல. 2001 வரைக்கும் அவர் பயணிச்சார். 98 சீட்டுலாம் கூட ரொம்ப ஒவ்வொரு நாளும் சங்கடப்பட்டு தாயகம் போவேன். நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பார், பரிகாசமாக பார்ப்பார். இருந்தாலும் சார் வந்துட்டோம் அவர் கூட நம்ம கொஞ்ச நாள் அமைதியாக இருப்போம்னு ஒன்றும் தாங்க முடியாது. 2001 ரொம்ப விமர்சனம் பண்ண ஆரம்பித்தோம். ஏதோ ரகசியத்தை கலைஞருக்கு சொல்லிட்டாப்புலையும் என்ன ரகசியம் இருக்குது சொல்கிறதுக்கு? எங்கேயாவது குழி தோண்டி வச்சு பிரபாகர் மாதிரி ஏதாவது ரகசியம் இருக்குது? ஒன்று ரகசியம் நான் சொல்ல என் தாயரையே சொல்லலை. என்னைய உளவு சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் இப்படி தான் காயப்படுத்துவாங்க. காயப்படுத்தும் போது நம்மளால் தாங்க முடியாது. சரி, மதிமுக இனிமேல் என்ன ஆகும்? அது அவரே மண்ணெல்லி போட்டுக்கிட்ட தலையில அவரே தேடிக்கிட்டாரு. இன்னும் என்ன ஆகும் சொல்லுங்க? அவ்வளவு பவர்ஃபுல் துரை வைக்கோ விடுங்க. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு மாநாடுகள், பெருங்கூட்டம், மக்கள் திரள் கூட்டம், இளைஞர்களுடைய வைகோ மேலே இருக்க ஈர்க்கப்பட்டு வந்த கூட்டம் இருந்தே இவரால் ஒன்றும் அணை போட்டு அதை தடுக்க முடியும். இன்னும் என்னங்க இருக்கு சொல்லுங்க? இன்னும் என்ன இருக்கு? ஒரு தோழமையாக ஏதாவது ஒரு கட்சி கூட சேர்ந்து கூட்டணி பார்ப்பாங்க. அவர் ஏதோ பாஜகவை விரும்புகிற மாதிரி ஒரு சில அதெல்லாம் அவங்ககிட்ட கேட்க வேண்டியது. எனக்கு தெரியாது. ஓகே சார், இன்னொரு முக்கியமான விஷயம், ஓபிஎஸ் அவர் வந்து மாநாடு வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயனுடைய ஆக்டிவிட்டியாக அவர் வரவேற்கிறாரு. இவர் கூட ஒரு சில முக்கியமான நபர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஓபிஎஸ்னுடைய அடுத்த நகர்வு குறித்து உங்கள் பார்வை என்ன? தமிழ்நாடு அரசியலுங்க ஓபிஎஸ் பன்னீர்செல்வம்னு சொல்ல வேண்டாம். தமிழ்நாடு அரசியலுடைய போக்கே சரியில்லை. இங்கே எப்படின்னா, நான் கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக பேசுகிறேன். தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு பாய்ச்சிக்கு வர்ற கட்சின்னு இருக்குது ஒரு ரகம். ரெண்டாவது ரகம், எது வெற்றி பெறுறதோ அதோட கூட்டணி சேர்ந்துட்டு நம்மளும் 10 சீட்டு 5 சீட்டு வாங்கிட்டு தேர்தல் செலவுக்கு கோடிகள் கணக்காக பணம் வாங்கிக்கிடுவோன்னு ஒரு கட்சி இருக்குது. மூணாவது ரீதியாக இப்போது சின்ன சின்ன கட்சிகள், புதுசாக கட்சிகள் வந்திருக்கு. இப்படி வெவ்வேறு கட்சிகளுமே கொள்கை, லட்சியம், கோட்பாடுங்கிறது கிடையாது. ஆட்சிக்கு வரணும், சம்பாதிக்கணும். 91 பிறகு ஊழல் ரொம்ப மலிஞ்சு போச்சு. பொலிட்டிக்கல் புரோக்கர், அரசியல் வியாபாரிகள், பொலிட்டிக்கல் ட்ரேடர்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்க தான் வெற்றி பெற முடியும். கோட்பாடு, மக்கள் நல அரசியல் என்பது இல்லாமல் போச்சு. எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஒரு ஆளுக்கு 500 ரூபா கொண்டா கூட்டத்துக்கு வருவாங்க. இப்போ என்னென்னா ஒரு கூட்டத்துக்கு 500 ரூபா ஒரு அங்கே வச்சிருக்க சேரையே எடுத்துகிட்டு போயிடலாம். அது ஒரு பிளாஸ்டிக் சேரை. இல்லைன்னா அங்கே இப்போ அந்த பந்தலில் வச்சிருக்க வாழைக்காயையும் இந்த இது இருக்கு இல்லையா, தேங்காய் மரம், தேங்காய், அதை வெட்டிட்டு போயிடலாம். இப்படியாக வர்றாங்க. ஒரு நாள் கூட்டத்தில் பார்த்தேன், எல்லாமே வரிசையாக பார்த்தா ஒரு 80 வயசு தாண்டினவங்க ஒரு சமீபத்தில் ஒன்று. இவங்கெல்லாம் வரிசையாக முன் வரிசையில் பெண்களும் ஆண்களும் உட்காந்துருக்காங்க.
இவங்களுக்கு இப்படி பார்க்கும்போது இவங்களெல்லாம் அரசியல் சிந்தனை என்ன இருக்கும்னு நமக்கு தெரியலை. இப்போது ஒரு கூட்டத்துக்கு வேணால் 500 ரூபா, ஆணுன்னா 500 ரூபா, குவார்ட்டர் மது, பிரியாணி, அந்த நாற்காலி உட்கார்ந்த நாற்காலி, கூட்ட நாற்காலி எடுத்து போயிருந்தாங்க. இப்படி அரசியல் ஆகிப்போச்சு. ஓட்டுக்கு வந்தாச்சுன்னா பொது தேர்தல்னால் ஒரு ஆளுக்கு 500 ரூபா இல்லையா? அது மாதிரி இடைத்தேர்தல்னால் ஒரு ஆட்டுக்கு 1000 2000 பவுண்டியில் மாடுகளை கட்டுறாப்ப கட்டி வச்சுருக்கேன். இந்த அரசியல் தமிழ்நாட்டில் ஆகிப்போச்சுனப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? நான் இதே அரசியல் நான் கேரளாவுக்கு போயிருக்கேன். நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பில் இருந்துட்டு கேரளாவுக்கு போய் யாரும் காசு வாங்கலை. இப்போ நிலைமை என்ன? பொது தேர்தல்னால் 500 ரூபா ஒரு ஆளுக்கு, இடைத்தேர்தல்னால் 1000 2000. அவங்கள காலையில் கூப்பிட்டு பவுண்டியில் இந்த மாடுகள் அடைக்கிறாங்க, பவுண்டியில் ஈரோடில் இருந்தாப்பில் போட்டுதாங்க. 3 நேரம் சாப்பாடு, அது ஒரு 20 நாள் அந்த கதை ஓடும் திருவிழாமா. இப்படித்தானே தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் முறை இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பார்த்தேன். கேரளாவுக்கு போனால் அப்படி இல்லை, ஆந்திராவுக்கு போனால் அப்படி இல்லை. ஒரு சில ஸ்டேட்டில் கொஞ்சம் ஏதோ காசு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி எந்த ஸ்டேட்லேயும் இந்தியாவில் இல்லை. கர்நாடகத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி செய்கிறாங்க. கர்நாடகத்தில் மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரி இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி நடக்குது. இந்த அரசியலில் ஓ பன்னீர்செல்வம் வந்தானே, யார் வந்தானே, புது கட்சிகள் வந்தானே போனானே. நாங்கள்லாம் காமராஜரோட அரசியல் பண்ணவங்க. அதான் நீங்கள் நிறைய வரலாறு ரீதியாக நீங்கள் நிறையா சொல்லுவீங்க சார். அப்படியான ஒரு நிலையில் அன்னைக்கு பார்த்த தலைவர்கள், அன்னைக்கு லஞ்சம் இருந்திருக்கலாம், லஞ்சம் இல்லாமல் இருந்திருக்கலாது. ஆனால் இப்படி ஒரு அரசியலுங்கிறதே வியாபாரம் போது இதில் என்னத்தை சொல்லுங்கள். அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. எல்லாமே கொள்கை ரீதியாக பார்க்கும்போது கொள்கையெல்லாம் பெருசாக தெரியல, முழுக்க காசு தான் முக்கியமாக இருக்குது, வியாபாரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி சூழலில் விஜய் வராரு, விஜய்க்கு தானாக சேர்ற கூட்டம் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? வரட்டும். அண்ணாமலை முருகர் மாநாட்டில் வரும்போது ஒரு நல்ல கிளாப்ஸ் வருது. ஒரு இளைஞர்கள் அண்ணாமலை விஜயெல்லாம் வரவேற்கிறாங்க. வைகோவுக்கு வராத கூட்டமா? வைகோவுக்கு வராத கூட்டம் அவர் கூட்டம் அந்த கூட்டம் திரும்ப யாருக்கும் வரல. சென்னையில் சீரணி அரங்கில் கூட்டங்க கட்சி அவரை வெளியேற்றினோன்னு. அது கடைசி வண்டி எங்கே நின்னது தெரியுமா? செங்கல்பட்டு தாண்டி அவுட்டரில். அப்போது அவுட்டரில் நின்னது கிட்டத்தட்ட அந்த பார்டரில். அப்போது தென்னார்காடு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், அந்த பார்டரில் நின்று முதல் வண்டி அங்கே கடற்கரையில் நின்னது. அதுமாதிரி திருச்சியை கிட்டத்தட்ட விடிய பேரணி வந்தது. அவ்வளோ கூட்டம் வந்தது. அத்தனைக்கா கொள்கை முரசம் கூட்டுற கூட்டம். ஈழப் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை என்று தெரிந்த கூட்டம். யாரு அப்போ அந்த கூட்டமே வெற்றி பெற முடியலையே. ஒரு நல்ல தலைவனாக தான் வைகோ வருதார். நான் மறுக்கலை அவருடைய திறமைகள், அவருடைய இதில் நான் மறுக்கலை. அவர் கடைசி காலத்தில் அவர் செய்யக்கூடாது செய்ய வேண்டியதை செய்யாமல், நம்பக்கூடியவர்கள் நம்பாமல், எங்களை மாதிரி ஆட்களை நம்முடைய நீண்ட காலமாக இருந்தவங்க, வேறு கட்சியில் இருந்தாலும் கூட நமக்காக நின்றவங்க, இவங்கள தான் நம்பணும்னு அவர் முடிவு எடுக்காமல் வேறு சிலர் நம்பினால அவர் மோசம் போயிட்டார். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? தமிழ்நாடு அரசியலே ரொம்ப மோசமான நிலையில் இருக்குங்க, புறையோடி போச்சுங்க. இதில் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டை ஒரு நல்ல தலைவர், ஒரு நெறியான தலைவர், ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர்களாக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி, நேர்மையின் இலக்கணம். 2வது குமாரசாமி ராஜா, அடுத்து ராஜாஜி, காமராஜர், அண்ணா என்ற வரிசையில் ஒரு தலைவர் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். என்னைக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்களா? ஜனநாயகத்தை படுகொலை பண்ணிட்டீங்களா? இனி அதில் என்ன பேசியிருக்கு? ஓ பன்னீர்செல்வமோ விஜயோ எது பேசி என்ன பிரயோஜனம்? எல்லாம் காட்சி பிள்ளைகள், அவ்வளோதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Taste Daily. Taste the Daily. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture.